அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8. இந்த வார்த்தையை யாரு சொல்றானா? தாவீது ராஜா. தாவீதுன்றவர் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தார். அவருடைய பேரை கேட்டாலே சுத்தி இருக்கிற தேசங்கள் எல்லாம் நடுங்குமா. அவ்வளவு பெரிய ராஜாவாக தாவீது இருந்தார். தாவீது சொல்றாரு, நான் ஏன் அசைக்கப்படுவதில்லை தெரியுமா? நான் ஏன் இவ்வளவு பெரிய ராஜாவா இருந்த தெரியுமா? ஏன்னா நான் எப்பவுமே தேவனை கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாருக்கிட்டையும் போய் உங்களுடைய சக்சஸோட சீக்ரெட் என்னன்னு கேட்டா அவங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க. என்னுடைய ஹார்ட் ஒர்க், என்னை இப்படி மோட்டிவேட் பண்ணாங்க, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. ஆனா தாவீதோட சக்சஸோட சீக்ரெட் என்னன்னா, கர்த்தரை எப்படி வச்சிருந்தாலும் எப்பொழுதும் எப்பயாவது தேவைப்படுகிற நேரத்துல மாத்திரம் ஆண்டவர் கூப்பிடுறது இல்ல, எப்பவுமே ஆண்டவரோட இருந்தாரா, ஆண்டவரை முன்பாக வைத்திருந்தாரா. எதை செய்யணும்னாலே கர்த்தர்கிட்ட கேட்டு 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 செய்கிற ஒரு பழக்கம் தாவீதுக்கு இருந்தது. அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் அசைக்கப்படுவதில்லை. அப்ப அவருக்கு விரோதமா எத்தனை ராஜ்யங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், அவருக்கு அப்போஸ் பண்ற மாதிரி எத்தனையோ காரியங்கள் எதிர்த்து வந்தாலும் அவர் அசையாமல் அவருடைய ராஜ்யபாரம் நிலைநின்றது. அவர் ராஜாவாக சிங்காசனத்துல உயிர்ச்சிருந்தார். இது எல்லாவற்றிற்கும் என்ன காரணம்னு அவர் சொல்றாரு, நான் கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருந்தேன், ஆதலால் நான் அசைக்க. அவருக்கு எப்பொழுதுமே ஒரு பழக்கம் இருக்கும். எதை கேட்டாலும் ஆண்டவரை நினைச்சு கேட்கறது, எதை செய்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யுது. இது சரியான பாதையா, இது நீதியின் பாதையா, நம்ம போறது சரியா, எடுக்கிற முடிவுகள் சரியா, இந்த காரியத்தை செய்தா தேவன் அதை வாய்க்க பண்ணுவாரா அப்படின்ட்டு எல்லா டெசிஷன்ஸுக்குமே ஆண்டவரை சார்ந்து 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 வாழ்ந்தார். சும்மா கர்த்தரை முன்பாக வைக்கிறது, கர்த்தரின் வலது பாரசத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு சும்மா நம்முடைய பேர்ல கிறிஸ்டியன் பேரா சேஞ்ச் பண்றது, நம்மளுடைய கழுத்துல கிறிஸ்துவை அந்த அடையாள சின்னமாகிய அந்த சிலுவையை அணிந்து கொண்டிருக்கிறது அதல்ல நம்முடைய வாழ்க்கை முறை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளிலும் கர்த்தர் இருக்கிறாரா, அது நீதியான முடிவா, அது நியாயமான முடிவா, இது கர்த்தருக்கு பிரியமானதா, வேதம் இதுதான் சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நபராய் தாவீது இருந்தார். அதே போல நம்மளும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யும் பொழுது நாம் யாராலுமே அசைக்கப்படுவதே இல்லை. தாவீது நீதியா செயல்படுவார். தேவன் நீதியுள்ள தேவன் தானே. தேவன் எல்லாருக்குள்ளா செய்ய மாட்டார். அவர் நீதியுள்ள ஜனங்களுக்கு தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நியாயமா செய்கிற ஜனங்களுக்கு தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம ஏமாத்திக்கிட்டு நம்ம தவறான காரியங்கள் செய்துட்டு தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும்னா நம்மளுடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவருக்கு ஒரு பேரே இருக்கு, அவர் நீதியுள்ள தேவன். எதை செய்தாலும் அவர் நீதியின் படிதான் செய்வார். நம்ம தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே ஆசீர்வாதம் கேட்கும்போது அவர் கட்டாயம் ஆசீர்வதிக்க மாட்டார். அப்ப தாவீது செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அவன் நீதியாய் செயல்பட்டிருப்பான். அவன் கரெக்டாக எல்லா காரியத்திலும் அவர் செயல்பட்டிருப்பார். இப்படியாக இருந்ததுனாலதான் தேவன் தாவீதை ஆசீர்வதிச்சார். அதனாலதான் அவருடைய ராஜ்யபாரம் கடைசி வரை இருக்கு. அது தலைமுறை தலைமுறையாய் பின்தொடர்ந்துச்சு. அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்றாரு, நான் ஏன் அசைக்கப்படுவதில்லை என்றால் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கேன். ஏசப்பாவை நான் எனக்கு முன்பாக வைக்கும் பொழுது நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. இதே போல தாவீது யூஸ் பண்ண இதே ரூல்ஸை நம்மளும் யூஸ் பண்ண, அதே போல தாவீதை போல நாமளும் அசைக்கப்படாமல் இருக்க முடியும். தாவீது எதை செய்தாலும் தேவன் கிட்ட கேட்டு கேட்டு செய்தார்ல, அதே போல நீங்க உங்க வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளையுமே தேவன் கிட்ட கேட்டு 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 எடுக்கும் பொழுது தேவன் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்கிட்ட கேட்கிறது மாத்திரம் இல்ல, தேவனுக்கு அது பிரியமான காரியமா இருந்தா, அது சரியான காரியமா இருந்தா தேவன் அதை வாய்க்கப்படுவார். அதுல தேவனுக்கு அது பிரியமில்லாத காரியமா இருந்தா தேவன் அதை வாய்க்க பண்ண மாட்டார். அது என்ன பிரியம் இருக்கு பிரியம் இல்லை அப்படின்னா, அது சரியான நீதியான பாதையா இருந்தா தேவன் அதை அங்கீகரிப்பார். அது அநீதியான பாதை, அது தேவையில்லாத பாதையா இருந்தா தேவன் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். ஸோ இதே பொறுத்துதான் இதுதான் தேவனுக்கு பிரியமானது, பிரியமில்லாதது. அவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். அவர்கிட்ட நம்ம எல்லா முடிவுகளையுமே கொண்டு போய் அந்த கடைசி டெசிஷன் அப்ப தேவன்கிட்ட போய் நிக்கணும். ஆண்டவரே, நான் இந்த காரியம் செய்ய போறேன், இது உங்களுக்கு பிரியமா, இது சரியான பாதையா, இந்த பாதையில நான் போனா இது எனக்கு ஆசீர்வாதமா இருக்குமா, இதை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு
நம்ம வாழ்க்கையில எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளிலுமே ஏசப்பா கிட்ட கேட்டு கேட்டு நீங்க எடுக்கும் பொழுது தேவன் அதை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். தேவன் விடவே மாட்டார். நீங்க அவரோட காரியத்தை செய்யும் பொழுது தேவன் அதிலே கூட இருப்பார், உங்க கூட பிரயாணம் செய்வார். அந்த டெசிஷன் மொத்தத்திலுமே அவரே உங்க கூட இருந்து அந்த காரியத்துல வாய்க்க பண்ணுவார். அதுக்கு முன்பாக என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் எடுத்து போட்டு தேவன் உங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். தாவீதை போல நீங்களும் வாழ்க்கையிலே அசையாமல் இருப்பீங்க. நீங்க வாழ்க்கையில இருக்கிற என்ன முடிவா வேணா இருக்கலாம். ஒருவேளை உங்களை படிப்பின் காரியத்தை குறித்த முடிவா இருக்கலாம், வாழ்க்கையின் காரியத்தை குறித்த முடிவா இருக்கலாம், உங்க வேலையின் காரியத்தை குறித்த முடிவா இருக்கலாம். என்னவா வேணா இருக்கட்டும், நீங்க எடுக்கிற எந்த டெசிஷனா இருந்தாலும் அதை கர்த்தர்கிட்ட கேட்டு செய்ய பழகுங்க. நீங்க அவர்கிட்ட கேட்கும் பொழுது தேவன் அதை ஆசீர்வதிப்பார். தேவன் அதிலே உங்களோடு கூட இருப்பார். ஆனா ஒண்ணு, அது நீதியின் பாதையா இருக்கணும். அநீதி உள்ளவர்களுக்கு தேவன் துணை போக மாட்டார். அவர் நீதி உள்ள தேவன். நீங்க செய்கின்ற காரியம் நீதியோடும் நியாயத்தோடும் இருந்தால் கட்டாயம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பாதையை உங்களோடே கூட அவர் பிரயாணம் செய்வார். தடைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் அதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய பலனை தேவன் கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, பலவீனப்படாதீங்க. நீங்க ஒன்றும் இல்லாமல் ஐயோ நான் அசைக்கப்பட்டுருவேனோ, இந்த ஜனங்கள் எனக்கு ஏதாவது செய்திருவார்களோ, நான் கடைசி வரை நிக்காம நடுவில் விழுந்துருவேணும்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள், அநேக சிந்தனைகள் உங்களுக்கு மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனா எப்போ நீங்க தேவனை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கீங்களோ, உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ்ல, நீங்க எடுக்கிற முடிவுகள்ல கர்த்தரை நீங்க சேர்த்து கொள்ளும் பொழுது ஒரு காலமும் ஒரு நாளும் நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை. அதுதான் தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற வார்த்தையா இருக்குது. அப்ப நீங்க அசையாம ஸ்திரப்பட்டு நீங்க எடுக்கிற முடிவுகள்ல நீங்க தைரியமா நிற்கணும்னா தேவன் உங்களோட துணை நிற்கணும். மனுஷ பலம் ஒரு நாள மறந்துவிடும். நீங்க நம்பிக்கொண்டு இருக்கிற காரியம் இவர்கள் உதவி செய்வார்கள், என்கிட்ட இருக்கிற பணம் எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லிட்டு நீங்க அநேக காரியத்தை குறித்து உங்களுடைய நம்பிக்கை வைத்திருக்கலாம். அதெல்லாம் உங்க நம்பிக்கையை ஒரு நாள் உடைத்து போட்டுரும். ஆனா தேவனை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவரை நீங்க சார்ந்து கொண்டிருக்கும் போது, அவரை நீங்க பிடித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. அதுதான் தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசிக்கொண்டிருக்க வார்த்தை. ஒருவேளை நீங்க ஆண்டவரை கேட்காம அநேக முடிவுகள் எடுத்து அது தப்பா போயிருக்கலாம். நீங்க அதனால அநேக பாடுகள், அநேக கஷ்டம், அநேக இழப்புகளை சந்தித்திருக்கலாம். இப்போ அந்த பாவத்துல இருந்து மனம் திரும்பி தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனிமே நான் எதை செய்தாலும் கேட்டுதான்பா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுத்த உடனேவே தேவன் கட்டாயம் நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களுமே உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய். ஒரு விச கர்த்தரை நோக்கி கேட்போம், நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ நான் செய்கிற காரியம் எல்லாவற்றையும் என்னை ஆசீர்வதியும் தேவா. இனிமே நான் எதை செய்தாலும் என்கிட்ட கேட்டு உண்மை நினைத்து உண்மை எனக்கு முன்பாக வைத்து செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யும் பொழுது சகல காரியத்திலுமே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஒரு விசை அவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். மகா பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையிலே வாசம் செய்யும் ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவே, ஜீவனின் பலனானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னோடு கூட இருப்பவரே, எல்லாவற்றையும் செய்பவரே, உமக்கு நன்றி அப்பா. அநேக ஜனங்களும் நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்து இருக்கிற எல்லா ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. அவர்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் இனிமே உண்மை சார்ந்தவை கேட்டு செய்ய போறன்ற முடிவை எடுத்திருக்காங்க ஆண்டவரே. உண்மை கேட்காமல் செய்த அநேக காரியங்களிலே இழப்புகளையும் அவமானங்களையும் தோல்விகளையும் மாத்திரம் சந்தித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இனிமே எதை செய்தாலும் உண்மை கேட்டுதான் செய்வேன் என்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பீராக. அதை மேன்மேலும் உயர்த்துவீராக. குறைவே இல்லாம நடத்துங்க. அபிஷேகத்தால் நிறைத்திரளுங்க. உம்மை நோக்கி கேட்கிற எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதியும் கர்த்தாவே. நித்திய பிதாவே ஆசீர்வதியும். நிரந்தரமான நேசுவே ஆசீர்வதியும் அப்பா. அவர்களுடைய காரியத்தில் நீரே உடன் இருப்பீராக. அதற்கு முன்பாக இருக்கிற தடை கற்கள் எடுத்து போடுங்க. அந்த தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க. அவர்கள் பிரயாசத்தின் பலனை காண்பார்களாக. அவர்கள் உழைப்பின் பலனை காண்பார்களாக. அப்பா, அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீரே கூட இருந்து அனுகூலமான துணையா இருப்பீராக. வழிகள் திறவட்டும், வாசல்கள் திறவட்டும், அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இன்றே திறக்கப்படுவதாக தேவா உதவி செய்வீராக.
ராஜாவை உதவி செய்வீராக, கிறிஸ்து இயேசுவை உதவி செய்வீராக. உம்மை நோக்கி கெஞ்சுகிற எல்லா ஜனங்களையும் நீர் பார்த்துக் கொள்வீராக. அவர்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் அவர்களை ஆசிர்வதிங்க, குறைவெல்லாம் எடுத்து போடுங்க, நிறைவாக்குங்க, மகிமையா அவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி கேட்கிறார்கள், அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறார்கள். அப்பா, அவர்கள் அநீதியை செயல்பட்ட காரியத்து நிமித்தம் அவர்கள் மனம் வருந்துகிறார்கள். அந்த அநீதி தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை கொட்டிப்பீராக. இனி அவர்கள் எல்லா காரியத்திலும் நீதியாய் செய்வேன் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் நீதியாய் செயல்படணும், அவர்கள் நீதியாய் செயல்படணும். அவர்கள் செய்கின்ற எல்லா காரியத்திலுமே நீதியை அவர்கள் செயல்படும்படியாக செய்வீராக. அப்பா, அவர்கள் அநீதியை செய்த காரியங்கள் எல்லாம் தோல்விகளிலே முடிந்திருக்கிறது. இப்பொழுது பாவத்திற்காக மனம் திரும்புகிறார்கள். அவர்களை ரட்சியும் ஆண்டவரே, அவர்களை மன்னியும் ஆண்டவரே. இனி செய்கிற எல்லா காரியத்திலுமே அவர்கள் நீதியாக செயல்பட போகிறார்கள். நீர் உடனிருந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய அபிஷேக கரம் இருக்கட்டும், உடைய ஆளுகை இருக்கட்டும். நீர் ஆசீர்வதிங்க, மகிமையா கூட இருங்க, எல்லா ஜனங்களோடு கூட இருங்க. அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் தொழிலை ஆசீர்வதிங்க, மேன்மேலும் உயர்த்துங்க. மகிமையான காரியத்தை செய்யப்படுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் செய்தீர், ஜெபத்தை கேட்டீர், அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.